அன்று வழக்கத்தை விட அதிகமாக குடித்த பிறகு அவன் மாடிக்கு சென்றான். அங்கே அவனது மகள் ஷர்மி ஒரு அழகிய பொம்மை போல் உறங்கிக் கொண்டிருந்தாள். இன்றுடன் அவன் மனைவி பார்வதியை பிரிந்து 1 வருடம் ஆகிறது. ஷர்மி அருகே சென்று அமர்ந்தவன் தான் கையால் அவள் தலையை கோதியவரே நினைவலைகளில் மூழ்கினான் சிவா. 5 வருடங்களுக்கு முன்பு சிவாவிற்கு வயது அப்போது 25 வயதுக்கு ஏற்றமிடுக்கு. மாநிறம் கலையான முகத்தோற்றம். எதிரில் வருவோரை ஒரு நொடியாவது பார்க்க தூண்டும் அழகு. ஒரு தனியார் நிறுவனத்தில் துணை மேலாளர் பணி. கை நிறைய சம்பளம். மாலையில் நண்பர்களுடன் அரட்டை. அவ்வப்போது சிறிய விருந்து. ஒரே பிள்ளை என்பதால் தாயின் மொத்த பாசத்திற்கும் சொந்தக்காரன். தந்தை அவன் சிறுவயதிலேயே இறந்துவிட்டதால் தாயின் மொத்த கஷ்டங்களையும் பார்த்து வளர்ந்தவன். எனவே தாயின் மீது அளவு கடந்த மரியாதை மற்றும் அன்பு. அன்று மாலை சிவா அவனது பணியில் மூழ்கி எதையோ தேடிக் கொண்டிருந்தான். தன் கவனம் முழுவதையும் ஒன்று சேர்த்து அந்த மடிக்கணினியின் திரையில் எதையோ கவனமாக தேடிக்கொண்டிருந்தான். அப்போது அவளது அலைபேசியில் யாரோ அழைக்க எடுத்து யார் என்று பார்த்தான். திரையில் அது அவன் அம்மா என்று காட்டியது. அவன் எதையோ தீவிரமாக தேடிக் கொண்டிருந்தால் பேச மனமின்றி அப்புறம் பேசிக்கொள்ளலாம் என்று தொலைபேசியை அமைதிப்படுத்தினான். சிறிது நேரம் கழித்து தொலைபேசியில் மறுபடியும் ஒலிக்க அதை எடுத்து பார்க்க மறுபடியும் அவன் அம்மாவே அழைத்திருந்தார். மறுபடியும் அழைக்கவே ஏதோ முக்கியமான விஷயம் என்று நினைத்து அவன் அலைபேசியை காதுக்கு கொடுத்தான். தம்பி நாளைக்கு லீவு போட முடியுமா பா என்று கேட்டாள் அவன். தாய் லோகநாயகி. லோகநாயகி பெயருக்கு ஏற்றாற்போல் இவ்வுலகை ஆளும் அளவிற்கு அன்பும் அமைதியும் கொண்டவர். தான் ஒரே மகனான சிவாவிடம் தான் மொத்த அன்பையும் கொண்டு அவனுக்காகவே வாழ்பவர். இல்லம்மா நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதுக்காகத்தான் சில முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க. ஏதாச்சும் முக்கியமான விஷயமாமா? செக்கப் ஷெடியூல் கூட அடுத்த வாரம் தானே வருது என்றான் சிவா. எப்ப பாரு என்ன பத்தின நெனப்பு தானா? அப்ப உன்னையும் பத்தி கொஞ்சம் யோசிப்பா. என்ன பத்தி யோசிக்க தான் நீங்க இருக்கீங்களே அப்பறம் எனக்கு என்ன கவலை? அது தான் என் கவலையே. நான் இருக்கற வரைக்கும் பாத்துப்ப. ஆனா எனக்கு அப்புறம் உன்னை பாத்துக்க ஒருத்தர் வேணுமே அது தான் என் கவலை. இரட்டை மேற்கோள்குறி. இப்போ ஏன் அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கடைசி வரைக்கும் என் கூட தான் இருக்க போறீங்க. அது இல்ல சிவா. ஊருல இருந்து உன் மாமன் அசோகன் போன் பண்ணி இருந்தான். அவனுக்கு தெரிஞ்சவங்க பொண்ணு ஒன்னு இங்க தான் மேடவாக்கத்துல இருக்காம். பொண்ணு எம்காம் முடிச்சிட்டு பெங்க்ல வேலை பாக்குது. நம்ம குடும்பத்துக்கு சரியா இருக்கும்னு சொன்னான். அதான் நாளைக்கு நல்ல நாளா இருக்கு நீ லீவ் போட்டா ஒரு 8 போய் பாத்துட்டு வந்துடலாம்னு கேட்ட. சில நொடி மௌனத்திற்கு பின் நாளைக்கு எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குமா? இது ஏன் கேரியருக்கு முக்கியமான மீட்டிங். என்னால் கண்டிப்பா லீவு கேட்க முடியாது. நீங்க வேணா போய் பாத்துட்டு வாங்கம்மா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் இன்னொரு நாளைக்குட்ட அவங்கள மீட் பண்ணி பாத்துக்கறேன். பிளீஸ்மா நான் மட்டும் தனியா எப்படி போகிறது? அவங்க ஏதாச்சும் நினைச்சிக்க போறாங்க. மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுறது? நான் வேற அவங்க கிட்ட நாளைக்கு வரன்னு சொல்லிட அங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. மாமா சொன்ன சம்பந்தம் வேற போக்கலனா தப்பாயிடும் சிவா. அப்ப ஒன்னு பண்ணுமா பக்கத்து நம்ம ரேவதி அக்காவையும் அரவிந்தா மாமாவையும் கூட்டிட்டு போயிட்டு வாமா. மிச்சத்தை நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கற. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. பை லவ் யூ என்று அவள் பதிலுக்கு காத்திராமல் இணைப்பை துண்டித்தான். அரவிந்தும் ரேவதியும் பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள். 5 வருட பழக்கம் அவர்களை அக்கா மாமா என்று அழைக்கும் அளவிற்கு நெருக்கம் 2 ஆக்கியது. அவர்கள் இருவரும் சிவா வீட்டில் ஒருவராகவே இருந்தனர். லோகநாயகிக்கும் மகள் இல்லாததால் ரேவதி மீது பாசத்தை பொழிந்தார். அவர்களின் மகன் ஷியாம் மீது கொள்ளை பிரியம். லோகநாயகிக்கு அவர்கள் இருவரும் பணிக்கு செல்வதால் அவர்கள் திரும்ப வரும் வரைக்கும் ஷியாமை பார்த்து கொள்ளும் பொறுப்பு லோகநாயகிக்கு. அவளும் அதை முழு மனதுடன் மகிழ்ச்சியாக செய்து வந்தாள். சிவா வீட்டிற்குள் நுழையும்போது லோகநாயகி ஷியாமுக்கு கதை சொல்லிக்கொண்டு இருந்தார். சிவா முகம் கழுவி உடை மாற்றிக்கொண்டு ஹாலுக்கு வரவும் லோகநாயகி காபி கொண்டு வரவும் சரியாக இருந்தது. அலுவலகத்தில் இருந்து அசதியாக வந்திருக்கும் மகனின் தலையை வாஞ்சையோடு தடவினார். அது சிவாவின் மனதிற்கு சிறு உற்சாகத்தை கொடுத்தது.
சிவா காபி குடித்து முடிக்கவும் ரேவதி மற்றும் அரவிந்த் அலுவலகத்திலிருந்து திரும்பவும் சரியாக இருந்தது. ரேவதியை கண்டதும் அம்மா என்று அவள் கால்களை இறுக பற்றிக்கொண்டான் ஷியாம். அவர்களுக்கும் தான் முன்னமே கலந்த வைத்திருந்த காபி கொடுத்தாள் லோகநாயகி. மூவரும் காபி குடித்து முடித்ததும் தினசரி விசாரிப்புகளுக்கு பின் சிவாவிற்கு பெண் பார்க்க போவது பற்றிய பேச்சை தொடங்கினார் லோகநாயகி. இதை கேட்டதும் சந்தோஷத்தில் துள்ளினர் ரேவதியும் அரவிந்தும். அப்ப நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோமா? நானும் அவரும் 4 மணிக்கே பெர்மிஷன் போட்டு வந்துடறோம் என்றாள் ரேவதி. பிறகு அந்த பெண்ணை பற்றியும் அவன் குடும்பத்தை பற்றி விரிவாக விளக்கினார். அதோடு நிறுத்தாமல் நாளை பெண் பார்க்க சிவா வருவதில்லை என்பதையும் தெரிவித்தார். அதனால் என்னம்மா? அதான் நாங்க வரோம்ல, நீங்க பார்த்து சொன்னா சிவா மாட்டனா சொல்ல போறார் என்றான் அரவிந்த். சரியா சொன்னீங்க மாமா. இத சொன்னா அம்மா புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. அம்மாவுக்கு புடிச்சிருந்தா நான் இன்னொரு நாள் நேர்ல போய் பாத்துக்க போற. கடைசியாக மூவரும் நாளைக்கு பெண் பார்க்க செல்வதாக முடிவு செய்யப்பட்டது.